இன்றைக்கு நரிக்குறவர் சமுதாயத்திற்கு அடிப்படை திட்டங்கள், தேவைகள், வசதிகள் வேண்டுமென்றால் இந்த சலுகை அவர்களுக்கு தேவை. இந்த சலுகையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருமுயற்சி எடுத்து மத்திய அரசிடம் பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த சலுகை அவர்கள் பெறத் தொடங்கி இருக்கிறார்கள். அதில் முதல் பெருமை அதனுடைய தலைவர் திரு காரை சுப்பிரமணியத்தினுடைய மகள் மருத்துவ படிப்பிலே சேரக்கூடிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமை இது. எந்த அளவுக்கு வேட்பாளர் பலம் என்று கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதைவிட பலமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். எனக்கு இன்னும் காலம் இருக்கு முடிகிறதுக்கு. பேராசைப்பட வேண்டாம், கட்சி கொடுக்க வேண்டும். மற்ற தலைவர்களெல்லாம் மற்ற கட்சியில் போட்டியிடுகிறார் என்றால் அது நியாயமான ஒன்று. யாரும் நாடாளுமன்றத்தில் இல்லை, அவர்கள் வெல்வதற்கு நான் துணை நிற்பேன். பேராசைன்னா அதுக்கு ஒரு காலம் கட்டிப்பிடிக்கும். அதனால ஜாக்கிரதையாக சொன்னேன். யாருன்னு பார்த்துக்கிட்ட யார் கேள்வி கேட்குறீங்க? என்ன சொல்கிறீங்க ஸ்டாலின் சார்? ஓவரால் பர்செப்ஷன் இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு 400 தொகுதிகள். அதை எட்டுவதற்கான சாதனைகளை மத்திய அரசு செய்திருக்கிறது. இருப்பினும் சாதனைகளை மக்களிடம் நகரம் முதல் கிராமம் வரை போய் சேர்த்துவதற்கான பணியை அந்த கட்சி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் தங்களுடைய உயர் முயற்சியை தொடங்கியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலிலே பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய மரியாதை மக்கள் மத்தியிலே இருக்கிறது. மரியாதை அடிப்படையிலே மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய சாதனையின் அடிப்படையிலே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. தமிழக ஆட்சியாளர்கள் மீது ஒரு வெறுப்பு மக்களிடம் தெரிகிறது. அதை அவர்கள் தேர்தலிலே 17ஆம் தேதி அன்று பிரதிபலிப்பார்கள். 19ஆம் தேதி அன்று பிரதிபலிப்பார்கள். 17 மாற்றி சொல்லிட்டு இருப்பீங்க. 17 அன்று 100% உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். ஆமா, மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் என்று கூறுகிறார்கள். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 100% அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். காரணம், மக்கள் விரோத போக்கை கையாண்டவர்களுக்கு எதிர்மறை வாக்கிலே யாருக்கு போட்டி என்ற போட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. நீங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த நிலை இருந்திருக்கலாம், 15 நாட்களுக்கு முன்பு அந்த நிலை இருந்திருக்கலாம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் கூட்டணியாக வெல்லக்கூடிய கூட்டணியாக களத்திலே இறங்கியிருக்கிறது. நாட்கள் நெருங்க நெருங்க அதிக வாக்குகளே வெற்றி பெற்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற நிலை ஏற்படும். இரண்டாவது இடம் 2 பேருக்குமே டெபாசிட் போனா எங்களுக்கு நல்லது தான். சார் அவரை கொஞ்சம் பிடிச்சி வைங்க சார், விடாதீங்க சார். நன்றி சார். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.